கோவை ஒப்பணக்கார வீதியில் ஜோஸ் ஆலுகாஸ் பிரம்மாண்ட ஷோரூம் துவக்க விழா. புதிய ஷோரூமை திறந்து வைத்த நடிகர் மாதவன். ஜோஸ் ஆலுகாஸ் சுய வரலாற்று நூலான தங்கம் எனும் புத்தகத்தின் தமிழ் பதிப்பை வெளியிட்டார். இந்தியாவில் நிகரற்ற தரம், புதுமையான வடிவமைப்பு மற்றும் தற்காலத்திற்கு ஏற்ற நவீன ஆபரணங்களுக்காக மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்ற ஜோஸ் ஆலுகாஸ் கோவையில் முக்கிய பகுதியான ஒப்பணக்கார வீதி டவுன்ஹால் பகுதியில் புதிய மிகப்பெரிய ஷோரூமை துவங்கியுள்ளது. இதற்கான துவக்க விழா ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோஸ் ஆலுகாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் நிர்வாக இயக்குநர்கள் வர்கீஸ் ஆலுகாஸ், பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஜோஸ் ஆலுகாஸின் பிராண்ட் தூதரும் திரைப்பட நடிகருமான ஆர். மாதவன் இந்த பிரம்மாண்ட ஆபரண ஷோரூமை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் ஜோஸ் ஆலுகாஸின் சுய வரலாறு புத்தகமான தங்கம் என்பதன் தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்தார். விழாவில் கௌரவ விருந்தினர்களாக கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இரு தளங்களுடன் 8000 சதுர அடி பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த புதிய ஷோரூமில் தங்க, வைர, பிளாட்டினம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் ஒட்டுமொத்த அணிவரிசையும் இந்த ஷோரூமில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மணப்பெண்ணுக்கான ஆபரணங்கள், விழாக்கால மற்றும் நவீன ஆபரண கலெக்ஷன்கள் மற்றும் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் பல்வேறு டிசைன்களும் இங்கு உள்ளன. துவக்க விழாவில் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் ஜோஸ் ஆலுகாஸ் பேசுகையில், எமது வளர்ச்சி பயணத்தில் தமிழ்நாடு எப்போதும் மிக முக்கிய பங்கினை வகித்து வருகிறது. இங்குதான் அதிக எண்ணிக்கையிலான ஷோரூம்களையும் மற்றும் வலுவான பரவலான இருப்பினையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவை மாநகரின் மக்கள் ஜோஸ் ஆலுகாஸின் பயணத்தை வடிவமைத்து மேம்படுத்துவதில் மிக சிறப்பாக பங்காற்றியிருக்கின்றனர். அவர்களின் நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு எமது சமர்ப்பணமாக இந்த பிரதான ஆபரண விற்பனையகம் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோஸ் ஆலுகாஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். அது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குடும்பமா எனக்கு அதை நடத்துறாங்க. இவங்க திறக்கிற எல்லா ஸ்டோர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை சேர்த்து அவங்க அந்த கடையை திறந்து நடத்துறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சாரோட பயணத்தை பத்தி நம்ம பேசணும்னா, அவர் வச்சிருக்கிற விஷன் அவ்வளவு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு மலபார்ல கோல்டு வச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. 80 இயர்ஸுக்கும் அவர் அந்த விஷன் வச்சிருந்தாரு, விச் வாஸ் அமேசிங். அண்ட் துபாயும் சரி, மிடில் ஈஸ்டும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காருன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். கோயம்புத்தூர்ல இது 2வது ஷோரூம் ஃபார் ஜோஸ் ஆலுகாஸ். I'm congratulating John, Paul and Varghese, all of you all the very best, and I'm so proud and happy to be the brand ambassador. Thank you. ஆமா, இப்போதைக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி ஒரு படம் பண்றது எனக்கு ரொம்ப பெருமை. ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல நடத்திருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள் ஷூட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பண்ணிட்டு இருக்கு. அதான் அவருக்கு ஏன் அது பேசுறோம். நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. அது ட்ரை பண்ணிடுவோம். இல்லைங்க, இப்போதைக்கு இல்லை. அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம். இன்னைக்கு பாவம் இவ்வளவு காசு செலவழிச்சு இந்த விழா பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசணும். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.